இங்கே பாரு, இங்கே இந்த 80 கிலோமீட்டர் கமிஷன் ஆஃபீஸ். நீ எங்கே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மையில எந்த கேஸும் வராது. அதை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? போ. முடியாது. வண்டியோட தெரியும் சொன்ன? தெரியும்னு தான் சொன்னேன். லாரி எடுக்கிறேன்னு சொல்லல. என்னடா கஃபே கழட்டதும் குரல் தெரியா? பின்ன என்ன சார், தாடி வச்சா தப்பா? புது சட்டம் கூட பார்க்காம உங்க ஆளு கொத்தா பிடிச்சிருக்கிறாரு. சட்டெல்லாம் வர கிழிஞ்சிருச்சு. கவர்மெண்ட்ல அந்த மரியாதையா வண்டி எடுக்கிறியா? உண்மையை சொன்னா விட்டுருவேன்னு நினைச்சேன். போலீஸ் பத்தியே காட்டுறல. ஏன் உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு? நீங்க மட்டும் தான் மனுஷங்களா? என்ன போலீஸ்காரனுக்கு குடும்பம் இல்ல? இந்த ராத்திரி போலீஸ் ரோந்து போகாத ராத்திரி. இந்த ராத்திரி மட்டும் எத்தனை கிரைம் நடக்க போகுதுன்னு காலையில பேப்பர் படி, அப்ப புரியும். டியூட்டி பார்க்க வேண்டிய போலீஸ் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கை தான் கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டாங்கிறதும் பேப்பர்ல வருமா சார்? டேய், உனக்கு உன் பொண்ணை பார்க்கணுமா வேணாமா? ஏண்டா இதுல டிஎஸ் பட்டியா? நினைச்சப்பெல்லாம் திருப்ப இருக்கு. ஒழுங்கா வழி சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும். இத்தனை போயிடலன்னா நீயே போய்க்க. சார் என்ன சார் திட்டுறாரு? இப்படிலாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் ரூட்டை மறந்துடுவேன். காசா தரீங்க ரூட்டு சொல்றதுக்கு? நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி அதட்டுறீங்க. மாசம் ஆனால் 4 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் தெரியும்ல. ஜெயிலில் செவ்வாய் கிரகத்திலையா இருக்கு. உனக்கு எனக்கு ஒரு செவ்வறு தாண்டா வித்தியாசம். அதில் ஏசுதாஸ் பாடல்கள் இருக்கும், அதை போடு. பட்டையை பார்க்கும்போதே நினச்சேன். ஐயா இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டு ஐயா. அவர் சொல்லாமல் யாரும் உள்ள நுழைய முடியாதுயா. சரியா வாங்கய்யா. யோ சீக்கிரம் போயா. சார் டீசல் இல்லை, வண்டி எப்போ நிற்கும்னு தெரியாது. யோ நான் சொல்றேன், நீ ஓட்டு. என்ன சொன்னால் எப்படி வண்டி போவோம்? புது ரூட்டுல தான், நல்ல ரோட்டுல தான் இதுக்கு முன்னாடி கேட்டரிங் அப்பா தான் பார்த்துட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சித்தப்பாவோட சேர்ந்து இப்போ நான் தான் பார்த்தேன். அவங்கெல்லாம் பிரியாணினா யூனிட் ஏசி போடுவாங்க. நம்ம எப்போவுமே சீரக சம்பா தான். சாமாச்சின்னா குவாலிட்டி. பிரியாணி எப்படி? ஆமாம், இத்தனை வருஷமாக களி சாப்பிட்ருப்பேன். உனக்கு வெறும் ஒரே பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இல்லை? அண்ணே ஏதோ நம்பர்லேருந்து ஃபோன் வருதுண்ணே. எனக்கெல்லாம் கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லைடா. யாருமே ஃபோன் எடுக்கல. ஹலோ ஹலோ. புள்ள பேசிச்சு, அதுகிட்ட பேச முடியுங்களா? யாரியா? நான் அதோட அப்பாங்க ஐயா. ஆசிரமத்தில் விட்டு கேட்டா வெக்கம் இல்லாம அப்பாங்கிற. அது என் நேரங்க ஐயா. அமுதா எத்தனை தடவை ஃபோன் பண்ணிச்சு தெரியுமா? நீ ஃபோனே எடுக்காம போயிட்ட. அது பாவம் வாடனை பூவாட்டம் தலையை தொங்க போட்டுக்கிட்டே போயிடுச்சு. காட்டு வழியா வந்ததுனால டவர் கிடைக்கலைங்க. வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. அந்த புள்ளைய கொஞ்சம் கூப்பிட முடியுமாங்க? அதெல்லாம் கஷ்டமாப்பா. நீ என்ன உன் புள்ள கான்வென்ட்ல படிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இது அனாத ஆசிரமப்பா. இங்க இருக்கிற 150 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஒரே ரூம் தான். அதாவது தலை எங்கிட்டும் காலங்கிட்டன்னு சுருண்டு கொசு கடியில படுத்துக்கிட்டு இருக்கங்க. புரியுதுங்க ஐயா. வந்ததுல இருந்தே உள்ள முகத்தை பார்த்ததில்லை. காலை வரும்போது காசு வேணா கொடுத்துறாங்க ஐயா. என்னது காசு தெரியா? யோ அப்பனும் புள்ளைய தடவை பேச வைக்கிறதுக்கு காசை வாங்கிட்டு புழு புழுத்து சாக சொல்றியா? உள்ள போக முடியாதுன்னு நிலைமைய சொல்றேன், புரிஞ்சுக்கியா? மன்னிச்சுங்க ஐயா. தடவையா புள்ள குரலை கேட்டதும் அப்படியே உடஞ்சு போச்சு. அதான் அப்படி கேட்டேன். அமுதா போட்டோவை நோட்டீஸ் போர்டுல பார்த்ததா ஒரு ஞாபகம் இருந்தா அனுப்புறேன். இது வாட்ஸ்அப் இருக்குல்ல? நல்லா இருப்பீங்க. முதல்ல இருக்குதான்னு பாக்குறியா? ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கலாம். இவனுக்கு 4 பேர் தானே வந்திருக்கானுங்க. இவனுங்களை அறுத்துட்டு அவனுங்களே அறுத்துடலாம். எங்கடா போறேன்? சுத்தி 20 பேர் இருக்காங்கடா. என்ன பண்ற? 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல.
விட்டுரு, அவனுங்க பார்த்துக்குவானுங்க. நீ வண்டியில் ஏறி அந்த 5 பேர் இறக்கு.